ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் நடக்குதுங்க. வீடு முழுக்க எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்போது ஸ்ருதி வராங்க. ரேகாவை பார்த்து, ரேகா இன்னும் கொஞ்சம் மேக்கப் டச்சப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானே போட்டு விடுறேன்ட்டு போட்டு விடுறாங்க. அப்போ மீனாவும் வராங்க. மீனா வந்து, ரேகா உடனே கல்யாணம் நடந்ததுனால எங்களால் நிறைய பண்ண முடியல, எங்களால் முடிஞ்சது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை ஒன்று போட்டு விடுறாங்க. போட்டு விட்டதும் அவங்க மாமியார் வராங்க. அவங்க மாமியார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரேகா நான் என்னம்மா பண்ணுறேன், எதனா சாப்பிட்றியாம்மா, காலையிலேருந்து வெறும் வயிறாக இருக்கியே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, சத்யாவும் வந்துடுறாரு. பாத்தியா, இப்போ தான் கல்யாணம் ஆக போது, அதுக்குள்ளே பொண்டாட்டியை தேடி வந்துட்டான் பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறத ஃபோட்டோ வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்து சிந்தாமணிக்கு அமுச்சு விட்டுடுறாங்க. அமுச்சுட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணி, என்ன சிந்தாமணி, இன்னைக்கு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளாச்சே அப்படின்னு விஜயா நெக்கலாக கேட்குறாங்க. இங்கே பாரு விஜயா, சொல்ல வந்ததை சொல்லு, என்னை கிண்டல் பண்ணாத அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. நான் உன்னை கிண்டல் பண்ணுறேனா? உனக்கு உன் பொண்ணு கல்யாணம் நடக்க இருக்குது, அதுக்கு நீ வரலையா? நீ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவ, ஒரு வீடியோ அமுச்சிருக்கேன் பாரு அப்படின்றாங்க. உடனே அந்த வீடியோவை பார்த்ததும் ஓவராக கோவம் வருது சிந்தாமணிக்கு. அவங்க வீட்டுக்கார் கேட்குறாரு, என்ன ஆச்சு சிந்தாமணி அப்படின்னா, இந்த பாருங்க ரேகா வீடியோவை அந்த விஜய் அமுச்சு விட்டுருக்கா, என்னை பழிக்கு பழி வாங்குறா போல இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி எங்கே நடக்குதுன்னா, அந்த முத்துவோட பாட்டி வீட்டில் நடக்குதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் சரி வா நம்ம போகலான்ட்டு சிந்தாமணியும் அவங்க வீட்டுக்காரும் காரில் போகிறாங்க. காரில் போயிட்டே இருக்கும்போது முத்து வந்து வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் பார்க்குறாரு, கல்யாண வேலைகள்லாம். அதுக்கப்புறம் நாதஸ்வரம் வாத்திங்கெல்லாம் வராங்க. வந்ததும் வாங்க வாங்க இப்படிக்கா ஓரமாக உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. எல்லாருக்கும் டீ கொடுத்து முத்துவும் செல்வமும் சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. அப்புறம் சத்யாவையும் கலாய்ச்சிட்ருக்காங்க, வேட்டி கட்ட தெரிலன்னு. அப்புறம் சத்யாவுக்கு இடுப்பே இல்லை, என்னடா வேட்டி கட்டுறேன்னு முத்து கட்டி விட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எங்களாட்ட இனிமேல் நீயும் மாட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னா, கோவமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல ஃபோன் பண்ணுறேங்க ரேகாக்குன்றாங்க. ரேகாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுப்பாளா சிந்தாமணின்னு அவங்க வீட்டுக்கார் கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் எடுத்து எப்படியாவது நான் பேசி கல்யாணத்தை நிறுத்திடுறேன், நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா என்னை உயிரோடவே பார்க்க முடியாது, நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறேங்க அப்படின்ட்டு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனே எடுக்கவே இல்லைங்க ரேகாவும். அடைச்சா எடுக்க மாட்டேன்றாளே இந்த ரேகா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்கிறாங்க. அப்புறம் விஜயா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்வதி கேட்குறாங்க, என்ன விஜயா யோசிக்கிற அப்படின்னு. இல்லை, இந்த சிந்தாமணி அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துருவான்ட்டு நானும் அவளுக்கு சொல்லிட்டேன், இந்த இடத்துல கல்யாணம்ன்ட்டு அப்படின்றாங்க. உடனே பார்வதி கேட்குறாங்க விஜயாட்ட, ஏன் விஜயா இப்படி பண்ண நீ? பாவம் கல்யாணம் நல்லா நடக்க இருக்குது, இப்போ அந்த கெட்டு போயிட போகுது, அவள் வந்து நிறுத்திட போகிறான்றாங்க. அப்படிலாம் இல்லை, கல்யாணம் சூப்பராக சந்தோஷமாக நடக்கும், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதே போல் நானும் சந்தோஷமாக இருக்கணும்ல பார்வதி. அவன் முகத்தில் அந்த கல்யாணத்தை அப்போ எப்படியெல்லாம் மாறுதுன்னு நான் பார்க்கணும், அந்த பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே வந்து ரேகாவுக்கு ஃபோன் வர வர ஃபோனை அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு ரேகா ஃபோன் அட்டன் பண்ணும்போது விஜயா டக்குன்னு வந்து அந்த ஃபோனை பிடுங்கிடுறாங்க. இல்லைம்மா, நீ ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது, எதனா ஏன் சம்மந்தி, அவங்க அம்மா தானே, கடைசி நேரத்தில் பேசட்டுமே, கல்யாணத்தை அப்போ அவங்களுக்கு தெரியாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு மீனாவுடைய அம்மா சொல்லும்போது, ஏன் சம்மந்தி ஃபோன் பண்ணி இதே அதை பேசி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நமக்கு கண்டிப்பாக கல்யாணம் தானே இப்போதைக்கு நடக்கணும், அதனால் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டு ரேகா கிட்ட சொல்லிவிட்டு இந்தாம்மா ஃபோனு அப்படின்னு விஜயா கொடுக்குறாங்க. உடனே சிந்தாமணி வேக வேகமாக வண்டியில் வராங்கங்க. நாளைக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா, இல்லை ரேகா கல்யாணத்தை பார்த்து அழுதுகிட்டே அர்ச்சனை போடுவாங்களான்ற கதையை நாளைக்கு பார்ப்போமா. நன்றி, மீண்டும் காத்திருப்போம். பை பை.